Hi viewers, in this video we are going to discuss about three address code in compiler design. I'm Aishal Shankar. Let's go to the video. ஸோ த்ரீ அட்ரஸ் கோட் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷன் தான் கம்பைலர் யூஸ் பண்ணோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி அதை வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த த்ரீ அட்ரஸ் கோட். இந்த த்ரீ அட்ரஸ் கோடில் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் அட்மோஸ்ட் மேக்ஸிமம் ஒரு ஆப்ரேட்டர் தான் இருக்கணும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து காம்ப்ளெக்ஸான வேற எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனையும் அலோவ் பண்ணாது. ஸோ ஜென்ரலாக இது எப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆப்ரேட்டர் ஒய் இந்த ஃபார்ம்ல தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா அதாவது Z ஈக்குவல் டு இப்படி வச்சுக்கலாம் நீங்க. ஸோ அப்போ என்னன்னா ரெண்டு ஆப்ரண்ட் இருக்கும். இந்த எக்ஸ்பிரஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் அட் மேக்ஸ் ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, ரெண்டு ஆப்ரண்ட்ஸ் வந்து நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சோர்ஸ் லாங்குவேஜ் இருக்கிறீங்க, ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்டார் ஜெட். பட் ஆனால் இதுல இப்போ எத்தனை ஆப்ரேட்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது. ஒன்று பிளஸ் இருக்கு, ஒன்று வந்து ஆஸ்ட்ரிக் இருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி இருந்தால் இது த்ரீ அட்ரஸ் கோட் கிடையாது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா த்ரீ அட்ரஸ் கோடா மாற்றணும். ஸோ எப்படி மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க T1ங்கிறது கம்பைலர் ஜெனரேட்டர் ஒரு டெம்பரவரி வேரியபிள் நேம். சரிங்களா? ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்டார் இசட். ஏன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆஸ் பர் த ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் இந்த கிவன் எக்ஸ்பிரஷன் ஹையஸ்ட் பிரசிடென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் ஒய் ஸ்டார் செட்டை கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த ஃபார்ம் நீங்க யோசிச்சு பாருங்க. இசட் ஈக்குவல் டு அதுதான் T1 டெம்பரரி நேம் ஈக்குவல் டு ஒய். ஒய் தான் வந்து எக்ஸ், ஆப் வந்து ஸ்டார், அடுத்தது ஒய் வந்து இசட்ல வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ஃபார்ம்ல இருக்கு. அப்போ இது வந்து ஒரு த்ரீ அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் முடிக்கல, இந்த எக்ஸ்பிரஷன் இன்னும் முடிக்கல. அப்போ இன்னொன்னு இருக்கு எக்ஸ் பிளஸ் இருக்கு, அதையும் கொண்டு வரணும். அப்போ அடுத்த டெம்பரரி வேரியபிள் நேம் எக்ஸ் பிளஸ் T1. இந்த T1ங்கிறது என்னது, இந்த ஒய் ஸ்டார் இசட். அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்துடும். அப்போ கொடுத்துருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனை ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்மா லீனியரைஸ்டா கொண்டு வரதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ அட்ரஸ் கோட். சரிங்களா? ஸோ இதுல வந்து டெம்பரரி வேரியபிள்ஸும் நாம யூஸ் பண்ணணும். இது எல்லாமே கம்பைலர் ஜெனரேட்டட் டெம்பரரி வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரீ அட்ரஸ் கோட் வந்து லீனியரைஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. எதோல இருந்து பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் ட்ரீ இல்ல டேக்ல இருந்து கொண்டு வர்றது. அப்ப இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஏ பிளஸ் ஏ ஸ்டார் பி மைனஸ் சி பிளஸ் பி மைனஸ் சி ஸ்டார் டி. இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு டேக் கண்டுபிடிங்க, அந்த டேக்ல இருந்து த்ரீ அட்ரஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்ல காமனா பார்த்தோம்னா இதுல வந்து ஒரு பி மைனஸ் சி இருக்கு, அப்ப இங்க ஒரு பி மைனஸ் இருக்கு. இது ரெண்டு தான் வந்து காமனா இருக்க சப் எக்ஸ்பிரஷன்ஸ். ஏவும் இருக்கு, பட் ஆனா இந்த ஏவை நீங்க ஒரு சப் எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டீங்கன்னா இங்க ஏ வந்து ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா அதுலயும் வந்து சப் எக்ஸ்பிரஷன்ஸ் வருது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஒரு சப் எக்ஸ்பிரஷனா எடுத்துக்கிறோம். ஸோ இங்க ஒரு பி மைனஸ் சி இருக்கு, இதை ஒரு சப் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம். அப்போ பி மைனஸ் சி இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா டேக் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் நமக்கு எதுக்கு கொடுப்போம், பிராக்கெட்ல இருக்கிறது தான் கொடுப்போம். அதனால நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் பி மைனஸ் சிக்கு ஒரு சின்டாக்ஸ் ட்ரீ போடுறேன். அப்போ இது என்ன ஆகும், உங்களுக்கு பி மைனஸ் சிக்கு ஒரு சின்டாக்ஸ் ட்ரீ வந்துடும். ஆனா பி மைனஸ் சிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு சப் எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்றீங்க, அப்போ இதுக்கு ஒரு இது வந்து ஒரு சப் எக்ஸ்பிரஷன் சப் ட்ரீயா கனெக்ட் பண்ணி இது ஒரு சப் ட்ரீயா கனெக்ட் பண்ணி. அப்போ இந்த பி மைனஸ் சில என்ன மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க, டி வந்து மல்டிப்ளை பண்ணீங்க. அப்போ இதை வந்து காமன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பி மைனஸ் சி மல்டிப்ளைடு வித் ஸ்டார் டி, இந்த சப் எக்ஸ்பிரஷன் இன்னும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பி மைனஸ் சி மல்டிப்ளைடு வித் ஏ. ஸோ அப்போ பி மைனஸ் சி மல்டிப்ளைடு வித் ஏ, ரைட்டா? ஸோ ஆனாலும் இது இன்னும் முடியல. அப்போ என்ன பண்ணணும், பிளஸ் ஏ இருக்கு. அப்போ இந்த இது வரைக்கும் இருக்கிற ஏ ஸ்டார் பி மைனஸ் சி பிளஸ் பிளஸ் ஏ இல்லையா? ஸோ அப்போ இது வரைக்கும் இருக்கு. அப்போ இது பிளஸ் ஏ. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டேகோட அட்வான்டேஜ். நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரு சப் எக்ஸ்பிரஷன், இது ஒரு சப் எக்ஸ்பிரஷன். அப்போ இங்க ஒரு சப் எக்ஸ்பிரஷன் இது வரைக்கும் முடிஞ்சாச்சு, இங்க ஒரு சப் எக்ஸ்பிரஷன் இது வரைக்கும் முடிஞ்சாச்சு. இது ரெண்டு என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், பிளஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஃபுல் டேக் ரெப்ரஸன்டேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ டேக்னா என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. டேக்ங்கிறது என்னது, சின்டாக்ஸ் ட்ரீன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தனித்தனியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா? இப்போ இந்த பி மைனஸ் ஏ வந்து என்ன பண்ணிருப்போம், இங்க ஒரு வாட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்போம், இந்த ஏவை இங்க ஒரு வாட்டி எழுதி ஏன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்போம். ஸோ இந்த மாதிரி எழுதிருந்தோம்னா அது வந்து உங்களுக்கு என்னன்னா சின்டாக்ஸ் ட்ரீ. ஆனால் சின்டாக்ஸ் ட்ரீ போடாம டேக் போட்டதுனால நீங்க என்ன பண்ணலாம், இதை வந்து ரிப்பீட்டடா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் டேக்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சைல்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ரெண்டு பேரண்ட் இருக்கும் டேக்ல. இப்போ இந்த மைனஸ்க்கு எத்தனை பேரண்ட் இருக்கு பாருங்க, இந்த ஸ்டார் ஒரு பேரண்ட், இந்த ஸ்டார் ஒரு பேரண்ட். அதே மாதிரி இந்த ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா
இந்த ஏக்கு இந்த ப்ளஸ் ஒரு பேரண்ட், இந்த ஸ்டார் ஒரு பேரண்ட், ரெண்டு பேரண்ட். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் DAG. சரிங்களா? காமன் சப் எக்ஸ்பிரஷன் வந்து நாம இங்க யூஸ் பண்ணிக்கலாம், பட் திஸ் இஸ் நாட் அ சைக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், த்ரீ அட்ரஸ் கோடை வந்து ஜெனரேட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க, பி மைனஸ் சி எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ அப்போ பி மைனஸ் சிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கு டெம்பரரி வேரியபிள் வந்து என்ன கொடுத்துருக்கீங்க, T1 வந்து கொடுத்துருக்கீங்க. அப்போ பி மைனஸ் சி இஸ் அசைன் டு டெம்பரரி வேரியபிள் T1. ஸோ இது ஒரு சப் எக்ஸ்பிரஷனாக எடுத்திருக்கும், இது ஒரு சப் எக்ஸ்பிரஷனாக எடுத்திருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சப் எக்ஸ்பிரஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ பி மைனஸ் சி இஸ் மல்டிப்ளைட் வித் ஏ இல்லையா? ஸோ பி மைனஸ் எங்க இருக்கு, T1. அப்போ T1 மல்டிப்ளைட் வித் ஏ, த ரிசல்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் T2. முடிஞ்சிருச்சா? அடுத்து இது வரைக்கும் முடிச்சிட்டீங்க. அப்புறம் திஸ் சப் எக்ஸ்பிரஷன் இஸ் அடிஷன் வித் ஏ. அப்போ இது எங்க இருக்கு, T2ல இருக்கு இல்லையா? T2ன்றது என்னது, A ஸ்டார் B மைனஸ் C. ஸோ அப்போ T2 பிளஸ் A, இட் இஸ் அசைன்டு டு T3. ஸோ அப்போ இந்த சப் எக்ஸ்பிரஷன் ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் திஸ் சப் எக்ஸ்பிரஷன் B மைனஸ் C. B மைனஸ் C எங்க இருக்கு, T1ல இருக்கு. அப்போ T1 ஸ்டார் D. This temporary name is T4. Right? And next this sub expression and this sub expression must be added. Right? So அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா T3 and இது வந்து பார்த்தீங்கன்னா T4. So அப்போ T3 plus T4 is assigned to T5. So இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னா த்ரீ அட்ரஸ் கோட் வந்து எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் த்ரீ அட்ரஸ் கோட் வந்து நம்ம ரெண்டு வழியா எழுதலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஜெனரேஷன், அண்ட் இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழியா. இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேர்ம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த கிளாஸ் வச்சு எழுதுவாங்க. இந்த கிளாஸை வச்சு நிறைய அட்ரஸஸ் ஜென்ரேட் பண்ணி அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சப் கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், த்ரீ அட்ரஸ் கோட் வந்து ரெண்டு டைப்பாக பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஒன்று அட்ரஸ், இன்னொன்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ அட்ரஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு வழியாக பண்ணலாம். ஒன்று வந்து நேம், அதாவது என்னன்னா நம்ம சோர்ஸ் ப்ரோக்ராம் நேம்ஸை வந்து அட்ரஸஸா யூஸ் பண்ணி இந்த த்ரீ அட்ரஸ் கோடை வந்து எழுதலாம். இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல சோர்ஸ் நேம் வந்து பாயிண்டரை ரீப்ளேஸ் பண்ணி அதுல இருந்து சிம்பிள் டேபிள் என்ட்ரி போட்டு அதுக்கப்புறமா எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெட்ரீவ் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் வந்து கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி கூட இந்த த்ரீ அட்ரஸ் கோடை வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. மூணாவதா யூஸ் பண்றது என்னன்னா கம்பைலர் ஜெனரேட்டட் டெம்பரரிஸ். ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்டிங்டான நேம் கிரியேட் பண்றதுனால கம்பைலர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கும் ஒவ்வொரு முறையும் எங்கெல்லாம் டெம்பரரி வேரியபிள் தேவைப்படுதுன்றதுக்கு. அந்த இடத்துல டெம்பரரியை வேணும் போது கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போ ரெஜிஸ்டர்ஸும் ஈஸியாக அலோகேட் பண்ண முடியும் ஒவ்வொரு வேரியபிளுக்கும். ஸோ அப்போ கம்பைலர் என்ன பண்ணும், டெம்பரரி வேரியபிள் யூனிக்காக வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸஸ் வச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு த்ரீ அட்ரஸ் கோட் எழுதுறதுல நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அசைன்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் ஜெட். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இது ஒரு ஆப்ரெண்ட், இது ஒரு ஆப்ரெண்ட், ஒரு ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் லாஜிக் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போறோம், ரிசல்ட் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம். செகண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா யுனைரி ஆப்ரேஷன்ஸ். யுனைரி ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஒய். ஸோ இதுல என்னன்னா எக்ஸுங்கிறது ரிசல்டன்ட், ஒய்ங்கிறது ஆப்ரண்ட். இந்த ஆப் அப்படிங்கிறது தான் உங்களுடைய யுனைரி மைனஸ் சிம்பிள், இல்லை லாஜிக்கல் நெகேஷன் சிம்பிள், இல்லை வேற ஏதாவது கன்வர்ஷன் ஆப்ரேட்டராக கூட இருக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து இன்டீஜர் டு ஃப்ளோட், ஃப்ளோட் டு இன்டீஜர், இல்லை கேரக்டர் டு இன்ட் அந்த மாதிரி ஏதாவது மாற்றிங்கன்னா அந்த ஆப்ரேஷனாக கூட இருக்கலாம். ஸோ இது அனதர் டைப் ஆஃப் அசைன்மெண்ட். நெக்ஸ்ட் காப்பி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கலாம். காப்பி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, இது ஆப்ரேட்டர், அப்போ இது ஒரு வேரியபிள், அப்போ இந்த ஒய்ல இருக்கிற வேல்யூ நீங்க எதுக்கு அசைன் பண்றீங்க, எக்ஸுக்கு அசைன் பண்றீங்க. ஸோ அனதர் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் ஜம்ப். அன்கண்டிஷனல் ஜம்ப்னா என்ன, கண்ட்ரோல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக போகுது, ஆனால் கண்டிஷனை பேஸ் பண்ணி கிடையாது, டைரக்டாகவே ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கோ டு எல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோ டுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ டைரக்டாக கம்பெனிக்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா டைரக்டாக கண்ட்ரோல் வந்து மூவ் பண்ணி எங்கன்னா இந்த லேபிள் எல் எங்கே இருக்கோ ப்ரோக்ராம்ல எல் எங்க இருக்கோ அங்கே போயிடணும்னு சொல்றோம். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் ஜம்ப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஜம்ப். கண்டிஷனல் ஜம்ப் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு கண்டிஷன் இருக்கும், இஃப் எக்ஸ், இந்த எக்ஸ் வந்து ட்ரூனா கோ டு இந்த இடத்துக்கு எல்லுக்கு போயிடு, இல்லை எக்ஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா கோ டு எல் இந்த இடத்துக்கு போயிடு. அப்படிங்கிறத கண்டிஷனை ஸ்பெசிஃபை பண்ணி நாம ஜம்ப் பண்றோம், அதாவது கண்ட்ரோலை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றோம். இந்த கண்டிஷனல் ஜம்ப்ஸ்ல இன்னொரு ஃபார்ம் மட்டும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டைரக்டாவே எக்ஸ் ட்ரூவா ஃபால்ஸ்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்க. ஆனா அப்படி இல்லாம ரிலேஷனல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி
அதாவது ரெண்டு ஆப்ரண்ட் கொடுத்துருக்கீங்க, ரிலேஷனல் ஆப்ரேட்டர் கொடுக்குறீங்க. இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ங்கிறது லெஸ் தானா இருக்கலாம், கிரேட்டர் தானா இருக்கலாம், ஈக்குவல்ட்டா இருக்கலாம், லெஸ் தானா ஈக்குவல் டு கிரேட்டர் தானா ஈக்குவல் என்ன வேணா இருக்கலாம். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்றீங்க. இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா வந்ததுன்னா கோ டு எல், அந்த லேபிளுக்கு போகணும் கண்ட்ரோல் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்றீங்க. இல்ல ஃபால்ஸா இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி டைப் ஆஃப் கண்டிஷனல் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் கால்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இப்போ நீங்கள் ப்ரொசீஜரோ இல்லை ஃபங்க்ஷனோ எழுதிருக்கீங்கன்னா அதுக்கு பராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா பேரம் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பராமீட்டர் பாஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ப்ரொசீஜர் கால் பண்ணுறீங்க, அதாவது கால் பண்ணுறீங்க வேல்யூ எதுவும் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா அதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணலாம், கால் பி கமா என். அதாவது ப்ரொசீஜரை கால் பண்ணால் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. சப்போஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் ப்ரொசீஜரை கால் பண்ணுறீங்க, இட் ரிட்டர்ன் சம் வேல்யூ சொல்லும்போது y equal to call p comma n. So இங்க pங்கிறது procedure and nங்கிறது number of parameters, right? So இந்த இடத்துல எப்படி அந்த parameters பாஸ் பண்றது 3 address code மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா parameter x1 parameter x2 parameter up to xn parameter. இங்க call procedure name and number of parameters. So இந்த parameters பாஸ் பண்றது இந்த மாதிரி பாஸ் பண்ணணும், p of x1, x2, xn அந்த மாதிரி நீங்க கால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல n வந்து நம்பர் ஆஃப் ஆக்சுவல் பராமீட்டர்ஸை இண்டிகேட் பண்ணும். அதாவது கால் p, n கொடுக்குறீங்களா, இந்த இடத்துல என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆக்சுவல் பராமீட்டர்ஸ், pங்கிறது ப்ரொசீஜரோட நேம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இண்டெக்ஸ்ட் காப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அடுத்தது. அதாவது இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் ஐ அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஒய். இந்த இடத்துல என்னன்னா அந்த அரே ஒய் பொசிஷன்ல இருக்கு இல்லையா, அந்த அரேல இருக்கிற வேல்யூ போயிட்டு ஒரு வேரியபிள் எக்ஸுக்கு நீங்க அசைன் பண்றீங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது, வேரியபிள் வேல்யூவை ஒரு அரேவோட இண்டெக்ஸ் பொசிஷன்ல போய் அசைன் பண்றீங்க. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் இண்டெக்ஸ்ட் காப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இன்னொன்று அட்ரஸ் அண்ட் பாயிண்டர் அசைன்மெண்ட். இதுல வந்து 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆம்பரசன், இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்டார் ஒய், இன்னொன்று ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். மூணுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. மூணுமே அட்ரஸ் அண்ட் பாயிண்டரை வந்து அசைன் பண்றது தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஆர் வேல்யூ எல் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் வேல்யூங்கிறது ரீட் வேல்யூ, அதாவது அந்த வேரியபிளோட வேல்யூ. எல் வேல்யூன்றது லொகேஷன் வேல்யூ, அதாவது மெமரி அட்ரஸ்ல எங்க இருக்குது அப்படிங்கிறது லொகேஷன்ல இருந்து வேல்யூ கொண்டு வரது தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆம்பரசன் எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா ஆம்பரசன்ங்கிறது லொகேஷன், அதாவது மெமரி அட்ரஸ். இந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூ கொண்டு வந்து எக்ஸுக்கு அசைன் பண்ணுன்னு சொல்றது தான் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஆம்பரசன் ஒய். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இது வந்து ரீட் வேல்யூ. ரீட் வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டார் ஒய், அந்த ஒய்ல இருக்கிற வேல்யூ அட்ரஸ் கிடையாது. அந்த வேல்யூவை டைரக்டாவே எக்ஸோட ரீட் வேல்யூ, அதாவது எக்ஸ்க்கு நம்ம அசைன் பண்ணிடுறோம். இங்க என்ன பண்றோம், ஒய்ங்கிறது ரீட் வேல்யூ அட்ரஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஒய்யோட வேல்யூ நீங்க டைரக்டா என்ன பண்றீங்க, பாயிண்டரோட ரீட் வேல்யூக்கு அசைன் பண்றீங்க. ஸோ இது எல்லாமே பாசிபிள் பாயிண்டர் அண்ட் அட்ரஸ் அசைன்மெண்ட்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டூ வைல். இந்த டூ வைல் கோடுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அட்ரஸ் கோட் வந்து ஜெனரேட் பண்ணணும். 3 அட்ரஸ் கோட் வந்து 2 waysல பண்ணலாம். என்னென்ன பண்ணலாம்னா சிம்பாலிக் லேபிள்ஸாக பண்ணலாம், பொசிஷனல் நம்பர்ஸாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிம்பாலிக் லேபிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டூ வைல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுது, அப்புறம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறமா வைல்ல வந்துட்டு கண்டிஷனை செக் பண்ணுது, ஏ ஆஃப் ஐ வந்து லெஸ் தேன் பியா அப்படின்றத செக் பண்ணும். ஆமா இது வந்து லெஸ் தேன் பி தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா லூப் வந்து கண்டினியூ ஆகும், இல்லைன்னா வெளியில் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பாலிக் லேபிள்ஸ்ல பார்க்கும்போது எல் அப்படிங்கிறத ஒரு லேபிள் அசைன் பண்றீங்க. இந்த லேபிள்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம் 3 அட்ரஸ் கோட்ஸ்க்கு. ஸோ டி ஒன் ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன், ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி டெம்பரரி வேரியபிள் டி ஒன்னுக்கு அசைன் பண்றீங்க. அப்புறமா அந்த டி ஒன் வேல்யூவை ஐக்கு அசைன் பண்றீங்க. இப்போ ஐல என்ன இருக்கும்னா இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் டெம்பரரி வேரியபிள் டி டூ ஈக்குவல் டு ஐ ஸ்டார் எயிட். இந்த ஐ ஸ்டார் எயிட் அப்படின்னா என்னன்னா இந்த அரேவோட பொசிஷன் இருக்கு இல்லையா, ஏ ஆஃப் ஐயோட லொகேஷனுக்கு மெமரி அட்ரஸ் இருக்கணும். அந்த மெமரி அட்ரஸோட சைஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்க அட்ரஸ் கால்குலேட் பண்ணணும். அதுதான் பேஸ் அட்ரஸ் ஸ்டார் அந்த சைஸ் ஆஃப் தி ஆப்ரண்ட், அதை வச்சு நம்ம அட்ரஸ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அப்போ இந்த சைஸ் ஆஃப் த ஆப்ரண்ட் வந்து 8 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், மேபி டபுள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ அப்போ ஐங்கிறது பேஸ் அட்ரஸ், அதை கால்குலேட் பண்ணி அந்த அட்ரஸ் வேல்யூ T2ல வச்சிருக்கீங்க. அந்த T2 அட்ரஸை தான் இங்கே பாஸ் பண்றீங்க. எதுக்குன்னா அந்த சைஸ் ஆஃப் தி ஆப்ரண்ட்காக. ஸோ அப்போ ஏ ஆஃப் T2ங்கிறது ஏ ஆஃப் ஐ, அது எதுக்கு அசைன் பண்றீங்க, T3க்கு அசைன் பண்றீங்க. இப்போ T3ங்கிறது என்னது, T3ங்கிறது தான் ஏ ஆஃப் ஐ. ஸோ T3 லெஸ் தேன்
v, அதாவது a of I less than v செக் பண்றீங்க. if it is true அப்படின்னா it goes to L இங்க வரும். திரும்ப என்ன ஆகும், உங்களுக்கு இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும். அகைன் I இன்க்ரிமெண்ட் ஆகும், திரும்ப அட்ரஸ் கால்குலேட் பண்ணுவீங்க, அசைன் பண்ணுவீங்க, செக் பண்றீங்க, ட்ரூனா இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் த்ரீ அட்ரஸ் கோட், சிம்பாலிக் லேபிள்ஸ் த்ரீ அட்ரஸ் கோட் ஃபார் திஸ் do while ஆப்ரேஷன். இதையே வந்து நீங்க பொசிஷன் நம்பர்ஸா பண்றீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த எல்லுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க, பொசிஷனல் நம்பர்ஸை வந்து அசைன் பண்றீங்க. 100, 101, அதாவது ஸ்டேட்மெண்ட்டோட நம்பர்ஸ். அந்த மாதிரி பண்ணும்போது இதே ஸ்டேட்மெண்ட் தான். t1 ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன், ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றீங்க. ஐ ஈக்குவல் டு t1, அப்போ என்ன பண்றீங்க, ஐ இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை வந்து ஐக்கு அசைன் பண்றீங்க. அடுத்து அட்ரஸ் கால்குலேட் பண்ணீங்க மெமரி சைஸோட ஆப்ரண்ட்டுக்கு, ரைட்டா, ஆப்ரண்டோட மெமரி சைஸ். ஸோ அது t2 வச்சிருக்கேன். திரும்பவும் t3 ஈக்குவல் டு a ஆஃப் t2. இப்போ பாருங்க, இஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிங்க, இங்க என்ன பண்ணிருக்கோம், இஃப் t3 லெஸ் தேன் v தென் கோ டு l. ஆனா இங்க என்ன பண்ணிருக்கோம், இஃப் t3 லெஸ் தேன் v கோ டு 100. பிகாஸ் the statement if the condition is true னா என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க இருந்து தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகணும். ஸோ அதனால தான் திரும்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா t3 லெஸ் தேன் v னா கோ டு 100. திரும்பவும் இதை ரிப்பீட் பண்ணுங்க. இதே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா வெளியில வந்துடும். ஸோ இதுதான் வந்து த்ரீ அட்ரஸ் கோட், இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்கான த்ரீ அட்ரஸ் கோட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் லெக்சர் சீரீஸ். தேங்க்யூ.